காய்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து எங்கே போக போகிறோம்னா நைட்டு வந்து குற்றாலம் தான் போக போகிறோம். தென்காசிக்கு போயிட்டு அங்கே எங்கெங்கே இடத்துல குளிக்க இடம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம போய் குளிக்க போகிறோம். நம்ம யாராவது போக போகிறோம்னா நம்ம பாய்ஸ் தான் ஒரு 5 பேர். அதே 5 பேர் புதுசாக ஒரு ஆள் மட்டும் வந்திருக்கான். மாப்பிள்ளை எங்கே பாரு, மாப்பிள்ளை சஸ் பண்ணதான் நான் பொறுப்பில்லை. நைட்டு ஃபுல்லாக நீ தூக்கமே கிடையாதுங்க. எங்கெங்கே ஃபால்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் போய் குளிக்க போகிறோம். பாய்ஸ் நாங்கள் யாராவது போக போகிறோம்னா இவர் காளிராஜ் பார்த்துக்கோங்க, இவரு தாஸ், அவர் பால், இவரு தான் விமல். கிளம்பிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து நைட் ட்ரிப்பு, ஒன் டே ட்ரிப் தான். ஒன் டே நைட்டு ஃபுல்லாக சுற்றுறோம். எங்கே போகிறோம்னா குற்றாலம் போக போகிறோம். குற்றாலம் அந்த தென்காசியில் என்னென்ன பாலருவி, ஐந்தருவி, தேனருவி என்னென்ன அருவி இருக்கோ அங்கெல்லாம் போய் நம்ம குளிக்க போகிறோம். நம்ம நைட்டுக்குள்ள குளிச்சுட்டு வீடியோ போட போகிறோம். நீங்கள் எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை நாங்கள் கிளம்பிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஐஸ் விற்கிறவங்க கிளம்பிட்டேங்க. ஐஸ் நீங்கள் சாப்பிட்லான்னு பிளான் போட்டோம். பட் ஆனால் சாப்பிடல. நாங்கள் அண்ணனுங்களை வெயிட் பண்ணுறதுனால நான் போய் டீயை போட்டு கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் நம்ம வண்டி, பார்த்துக்கோங்க. போயிட்டு கம்மி பண்ணுறோம். காய்ஸ் டைம் 10:02 ஆச்சு. நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காய்ஸ் போகும்போது வண்டிக்கு வந்து பெட்ரோல் போட வந்துட்டோம். இன்னும் பெட்ரோல் போட்டு தான் நம்ம நைட் ரைட் பண்ண போகிறோம். நைட் ஃபுல்லாக ரைட் பண்ணோம். எனக்கு இப்போயே ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரி தான் இருக்குது. காய்ஸ் டைம் 10:30 ஆகுது. ராஜபாளையத்தை விட்டே நான் கிளம்பல. இப்போ டீ குடித்தோம், டீ ஃபினிஷ் பண்ணிட்டோம். தூக்கம் வராமல் இருக்குது தான் பூமர் வாங்கியிருக்கேன். டீ குடிக்கலான்னு பார்த்தேன், டீ வேணும். டீ எப்பயும் குடிக்க மாட்டேன், அதனால் பூஸ்ட் போடலான்னு பார்த்தேன். அதுக்கும் டைம் இல்லை. பூமர் வாங்கிட்டு கிளம்புறோம். காய்ஸ் நம்ம போயிட்டு கிளாக் கண்டினியூ பண்ணோம். காய்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா 11:15 ஆகிட்டு. இன்னும் குற்றாலத்துக்கு வந்து 26 கிலோமீட்டர்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம மாப்பிள்ளைக்கு வந்து பசி எடுத்துக்கிச்சு. சாப்பிட்றதுனால அங்கே சாப்பிட கடைக்கு வந்துட்டோம். நானும் மாப்பிள்ளை தான் வந்துட்டு இருந்தோம். ரொம்ப தூரம் வந்தாச்சு. எப்படியோ டைம் எத்தனை 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். 11:15 ஆச்சு. நான் ஸ்டாப்பாக வந்துட்டோம். ஒரு டீயை போட்டால் தான் டீயில் பசிக்குது. சாப்பிட்டே போயிடும். என்ன மாப்பிள்ளை கரெக்டு தானே? என் மாப்பிள்ளை வந்து சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டோம். அதனால் நம்ம சாப்பிட்டு நெக்ஸ்ட் வேலையை பார்ப்போம். வாங்க போவோம். காய்ஸ் இங்கே நேரம் இங்கே பார்த்தீங்கன்னா கடையை பூட்டிட்டாங்க. சாப்பிட போகலான்னு நினைக்கும் போது அண்ணன் கடையை சேர்த்திட்டாரு. அண்ணே கடை க்ளோஸா? முடிஞ்சு. சரிண்ணே, முடிஞ்சுது. கடை க்ளோஸ் கிடையாது, ஒரு பண்ணு, ஒரு பூஸ்ட் க்ளோஸ். எல்லாமே க்ளோஸ், எதுவுமே இல்லை கைஸ். கண்ணு கையும் க்ளோஸ்னால நம்ம அண்ணனுங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. நெக்ஸ்ட் ஏதோ சாப்பிட்ற கடை இருந்தால் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஒரு வழியாக அடுத்த ஒரு இடத்துல வந்து நிறுத்தியிருக்கோம். அங்கே வந்து டீ இருக்குது, சாப்பாடு இருக்குது. கைஸ் என் மாப்பிள்ளை வந்து நான் செவ்வாழை பழமும் சோன் பப்படி வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். அதை சாப்பிட்டு வண்டி எடுத்துருவோம். டைம் வந்து இப்போ 12 ஆகுது. தென்காசி பக்கமாக வந்துட்டோம். இன்னும் 5 கிலோமீட்டர் தென்காசி போயிடுவோம். 2 ஃபால்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று மெயின் ஃபால்ஸு, இன்னொன்று பழைய ஃபால்ஸ். 2 ஃபால்ஸ் மட்டும் தான் போக போகிறோம். அது மட்டும் இப்போ போய் குளிச்சுட்டு நெக்ஸ்ட் எங்கே போகலான்னு பிளான் இல்லை. அடுத்து எங்கே சுற்ற வேண்டி தான். காய்ஸ் இந்த வந்து ரொம்ப புது நடக்குது. என்ன பண்ண தெரியல. எங்கள் மாப்பிள்ளை பின்னாடி உட்காந்து பாவம் செத்துட்டான். இப்படி வாங்க கிளம்புவோம். காய்ஸ் இப்போ டைம் கரெக்டாக 1 மணி ஆகுது. நாங்கள் வந்துட்டோம். குற்றாலம் வந்து சேர்ந்துட்டோம். இருட்டாக இருக்குது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. மொரட்டு க்ரௌடாக இருக்குது கைஸ். காய்ஸ் இப்போ குற்றாலம் மெயின் ஃபால்ஸ் வந்து இப்போ குளிக்க போகிறோம். வாங்க. என் பசங்க ட்ரெஸ்ஸில் எடுத்து வச்சுருக்காங்க. ரொம்ப குளிருது. வரும்போது மழை வந்தது அந்த சைடு, தென்காசிக்கு அந்த சைடு. அந்த ஊர் பேர் என்னது? ஊர் பேர் தெரியல. பட் ஆனால் அங்கே மழை பெஞ்சுது. இங்கே எதுவுமே மழை இல்லை. ஆனால் செம்ம க்ரௌடுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 1 ஆகுது. பட் ஆனால் இப்போயும் பாருங்கள் எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு. கைஸ் நம்ம செருப்பு எடுத்து கொஞ்சம் பத்திரமா வச்சுட்டு போயிடலாம். இங்கே மாப்பிள்ளை இங்கே வச்சுருக்கேன், வண்டிக்கிட்டே நம்மளும் இங்கே வச்சுருவோம். ஃபஸ்ட்டு போவோம். செம்மையாக குளிருது. காய்ஸ் இங்கே பாருங்க, டைம் 1 மணிக்கு எவ்வளோ க்ரௌடுன்னு பாருங்க. நாங்கள் ஏன் 1 மணிக்கு வந்தோம்னா அப்போ கூட்டம் இருக்காது, நீட்டாக ஜம்முன்னு பார்த்தா இங்கே வந்து இப்படி ஆயிட்டு தண்ணி இனிக்குதுங்க. நேரம் 1 மணி 30 நிமிடங்கள். நாங்கள் இப்போ வந்து தண்ணியில் போய் குளிக்கலான்னு போகிறோம். தண்ணி பாருங்க சூப்பராக இருக்கு. ரைஸ் கூட்டத்தை பாருங்க. மாப்பிள்ளை குளிக்க வரலன்ட்டான். அதை பார்த்துட்டு பயந்துட்டான். அதனால நாங்கள் மட்டும் குளிக்க போகிறோம். ஃபோன் நாங்கள் எடுத்துகிட்டு போக மாட்டோம். ஃபோன் மாப்பிள்ளை குளிக்க போகிறேன். குளிச்சுட்டு வந்து எப்படி
காய்ஸ் எப்படியோ ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ் பெரிய அருவியில் குளிச்சாச்சு, செம்ம நடக்கும். அடுத்து ரெண்டாவது வந்து 5 ஃபால்ஸ் போகிறோம். அடுத்து 5 ஃபால்ஸ் போக போகிறோம். அங்கே போயிட்டு கண்டிப்பாக பண்ணேன். விமலோட ஃபோட்டோ இருக்குது. விமலா இங்கே பாருங்க, இப்போ வந்து நம்ம எந்த அருவிக்கு வந்திருக்கோம்னா வேகமாக ஓடக்கூடிய அருவி. என்ன அருவி? புளி அருவிக்கு வந்திருக்கோம். அதனால் போய் பார்த்துட்டு இன்னொரு குளியில் போட்டு முடிச்சுட்டு அடுத்து வந்து பேசுகிறேன் உங்ககிட்ட. வாங்க அருவிக்கு போகலாம். புளி அருவின்னு சொன்னாங்க, இங்கே ஒன்றத்தையும் காணோம். என்னடா வாய்க்கால் மாதிரி தண்ணி வருது. காய்ஸ் இந்த அருவிக்கு நான் இப்போ தான் முதல் டைம் வரேன். நான் 5 அருவிக்கு முன்னாடியே போயிருக்கேன், மெயின் ஃபால்ஸுக்கு முன்னாடியே போயிருக்கேன். ஆனால் இந்த புளி அருவிக்கு இப்போ தான் வரேன். காய்ஸ் தான் ஃபால்ஸ் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் குடிக்க போகிறோம். பாருங்க குடிக்கல, அதனால் குடிக்காம வேணாமா எனக்கு யோசனையாக இருக்குது. காய்ஸ் நாங்கள் 2 பேரும் வந்துட்டோம். நாங்கள் வந்து குளிக்கல, ஏன்னா அந்த அருவி எங்களுக்கு பிடிக்கல. அது செயற்கையான அருவி. அதனால் நாங்கள் போய் நான் ஒரு பூஸ்ட்டும் என் மாப்பிள்ளை டீயும் போட போகிறோம். காய்ஸ் நானும் என் மாப்பிள்ளையும் பூஸ்ட் சொல்லியிருக்கோம். பூஸ்ட் குடிக்க இவ்வளோ க்ளோஸ் படம். நானும் பூஸ்ட் குடிக்க போகிறேன். காய்ஸ் நாங்கள் வந்ததை பார்த்து இவங்க எல்லாருமே வந்துட்டானுங்க. எவனுமே பிடிக்கல, எல்லாரும் வந்து உட்காந்துட்டானுங்க. இதான் காய்ஸ் முதல் காய்ஸ் இது குட்டியா, இவன் மகா என் மாப்பிள்ள. இவங்க அப்பா தான் ரொம்ப நல்லவர். காய்ஸ் ஒரே ஒரு தடவை செருப்பால் அடி வாங்கினா, இப்போ வரைக்கும் பேசுறது இல்லை அவங்க அப்பாட்ட. 3ஆவது செமஸ்டர் ஏடிஎம் ஓப்பன் பண்ண தெரியாமல் ஆதார் கார்டுக்காக பேங்க்குக்கு போனேன். அப்போ அவங்க அப்பா அடித்தார் செருப்பால். அப்போ பேசுனது முதல் செமஸ்டர் காலேஜ் ஸ்டார்டிங்லேருந்து என் மாப்பிள்ளை பேசலை. டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி ஆகுது. என் மாப்பிள்ளை காலு கீழே பாருங்க எப்படி ஆடுதுன்னு. இல்லை கையில் வேறு எதுவும் ஆடுது, திறக்க மாட்டேறாரு மாப்பிள்ளை. காய்ஸ் வாங்க டீ கடையை விட்டு கிளம்பியாச்சு. டீ சாப்பிட்டாச்சு, எல்லாமே சாப்பிட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஏதோ ஒரு ரோட்டோரமாக பார்த்து நம்ம படுக்கிறதா வேலை. ஒரு நல்ல படுக்கிறதுக்கான இடம் தேடிட்டு இருக்கோம். தேட போகிறோம் ஒரு நல்ல இடம். கிடச்சின்னா ரோட்லேயே படுத்துடலாம். மாப்பிள்ளை பல்லு பாருங்கள் எப்படி ஆடுது, அதனால தான் வேறு பல்லு. காய்ஸ் நாங்கள் ஒரு நல்ல இடமா பார்த்து தேடி கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துல போய் நம்ம எங்கே படுக்க போகிறோம்னு காமிக்கிறோம். மார்னிங் தான் குண்டா டேம் போக போகிறோம். இந்த தென்காசியில் வந்து 2 இடம் தான் இப்போ போயிருக்கோம். என்ன 5 அருவியும் 5 அருவியில் காய்ஸ் மெயின் ஃபால்ஸும் இந்த டைகர் ஃபால்ஸும். டைகர் ஃபால்ஸ் நல்லாவே இல்லை, குளிக்கவே இல்லை. நெக்ஸ்ட் வந்து குண்டார் டேமு. அடுத்து ரோட்டில் படுக்கிறோம். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். காய்ஸ் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்கே போக போகிறோம்னா வண்டியை ஸ்டார்ட் ஆக பண்ணிட்டு ரூம் தேட போகிறோம். ரூமில் இடம் தேட போகிறோம் படுக்கிறதுக்கு. நம்ம அப்புறமா ஆஃப் பண்ணிடுறோம். நாங்கள் ரொம்ப தூரமாக தேடி அழைஞ்சிட்டோம். எங்கேயே படுக்கிற இடம் கிடைக்கல. திரும்ப சரி குண்டா டேம் போகிற வழியிலேயே ஒரு நல்ல இடமா இருந்தால் போய் எங்கள் படுத்துலாம் பிளான் பண்ணிட்டோம். அதான் தேடிட்டு இருக்கோம். காய்ஸ் நல்ல இடமா இருந்தால் வீட்டில் போகிறேன். நான் குண்டா டேமில் போய் கண்டிப்பாக போயிடுவேன். ஒரு வழியாக நாங்கள் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு மாரியம்மன் டெம்பிள். இங்கே தான் நம்ம நைட்டு ஸ்டே பண்ண போகிறோம். நைட்லாம் இல்லை, இப்போ டைம் எப்போயே 4:30 ஆகிட்டு. நாங்கள் எப்போயோ 5 மணிக்கிட்ட கிளம்பிடுவோம். 5:30 குண்டார் போயிடுவோம். இன்னைக்கு ராத்திரி நமக்கு இங்கே தான் வேணாம் கோயிலுக்கு போட லைட்டு. இங்கே பார்த்து துண்டுலாம் விரிச்சாச்சு, நம்மளும் போட்டாச்சு. வயசு நாங்கள் காலையில் குண்டார் போயிட்டு கம்மி பண்ணுறோம். நானும் பூண்டு பக்கத்தில் காய்ஸ் பார்த்துட்டோம். காய்ஸ் நாங்கள் ஒரு நல்ல ஸ்பாட் ஏதோ இருக்குது. ரொம்ப மிஸ்டரியாக இருக்குது. சவுண்ட்லாம் நிறைய கேட்குது. நல்ல இடம் எங்கே இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் காய்ஸ் நாங்கள் ரூம் தேடி நானும் என் மாப்பிள்ளையும் போயிட்டுருக்கோம். எப்படி குளிருது, ரொம்ப குளிருது. ரோட்டு ரொம்ப மிஸ்டரியாக இருக்குது காய்ஸ். இந்த ஊரில் எங்கள் பாருங்கள் கண்ணு எடுத்து ஒன்றுமே இருட்டாக இருக்குது. நாங்கள் இன்னொரு புதுசாக ஒரு இடத்துல இருக்கேன். மாப்பிள்ளை கோயிலில் படுக்க வச்சுட்டு வந்துட்டோம். நாங்கள் இப்போ ஏதோ ஒரு ரிஸ்க்கான ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ரோடு சுற்றி பாருங்க. பகலில் பார்த்தா தான் தெரியும். நான் பகலில் இங்கே கூட்டு வரேன். இவன் பாட்டுக்கு எங்கே போயிட்டே இருக்கிறான். இங்கே ரூம் இருக்குது, வீடு இருக்குது, கடை இருக்குது, கடை வீதி இருக்கும். அங்கே போய் படுப்போம் அப்படின்ட்டு வந்தான். ஆனால் இங்கே கண்ணு கட்டுறது ஒன்றுமே இல்லை. ஒரு லைட்டு கூட இல்லை. பார்த்துக்கோங்க. எங்கெல்லாம் இப்போ காட்டில் கூட்டு வந்திருக்கான். ரொம்ப பயமாக இருக்குது. பாருங்க நாங்கள் மட்டும் தான் போயிட்டுருக்கோம். 4 நாள் இடம். காய்ஸ் நாங்கள் புது இடம் தேடி போனோம். ஆனால் அங்கே எதுவுமே இல்லை, சுற்றி காடு தான். அதனால் நாங்கள் திரும்ப வந்துட்டோம். நானும் படுக்க போகிறேன். ஓகே காய்ஸ், நான் காலைல வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். குட் நைட்.
காய்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆகிட்டு. நான் தூங்கி எழுந்திரிச்சிருச்சு. என் மாப்பிள்ளை இங்கே போயிட்டுருக்கான், எங்கே போகிறோம் தெரியல. என் மாப்பிள்ளை எந்திரிச்சிட்டான். நானும் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு செம்ம குளிர். இங்கே பாருங்க, இங்கே தான் படுத்து தூங்கணும் நைட்டு. நைட்டு ஏதோ காற்று, இந்த ஆலமரம் காற்று உசு உசுங்குதுங்க. ஏதோ இந்த பக்கத்தில் இந்த பனைமரம் வேறு இருக்கா, காஞ்சி போன மட்டை ஒரு மாதிரி ஆட்டிக்கிட்டு மாதிரி இருந்துச்சு கைஸ். நல்லா குளிர்ச்சு. அப்புறம் நான் மாப்பிள்ளை கட்டி பிடிச்ச போட்டு தூங்கிட்டேன். வாங்க டேமுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். விமல் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. குட் மார்னிங் ப்ரோ. மார்னிங் கைஸ். ஏய் இங்கே தான் படுக்க சொல்லலாம். ஏய் செம்ம குளிர், காற்று அடிக்கு. நைட் நான் சொன்னேன் ஒரு இடம், அது இந்த இடம் தான். இங்கே பாருங்க, நான் இதில் வந்து படுக்க சொல்லியிருக்கான். ஆனால் இடம் பாருங்க சூப்பராக இருக்கு. வாங்க நம்ம குண்டார் போயிட்டு கண்ணி பண்ணுவோம். காய்ஸ் குண்டார் பக்கத்தில் வந்தாச்சு. அந்த சைட் இது நல்லா இருக்குன்னு மாப்பிள்ளை வாங்க பார்ப்போம். இங்கே பாருங்க சூப்பராக இருக்குங்க, குளிர்து நல்லா. பசங்களாம் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க குளிக்க என்னென்ன வேணும்னு சொல்லி. போயிட்டு குளிச்சுட்டு அடுத்து எங்கே போனால் கண்டினியூ பண்ணுறேன், நான் குளிக்கிறது கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் நம்ம ஒரு வறண்டு பகுதியில் ட்ராவல் பண்ணோம்ல நேற்று. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பசுமையான இடத்துக்கு என் மாப்பிள்ளை கூட்டு வந்திருக்கான். பாருங்க இங்கே பாருங்க, தண்ணி ஊற்று தான் நிறையா. நேற்று போன இடத்துல ஒன்றுமே இல்லை. சரிங்க, பக்கத்தில் போய் காட்டுங்க. நம்ம பக்கத்தில் போய் காமிக்கிறேங்க உங்களுக்கு. குண்டார் டேம் வந்துட்டோம். இங்கே பாருங்க தண்ணி ஊற்றுது. என் மாப்பிள்ளையில ஏறிட்டு இருக்காங்க பாருங்க. இம்மால் பார்த்துப்போ, சதுக்குள்ள போயிட்டு இருக்கான். நல்லா இருக்கு. மேலே போனால் டாப் சொல்லி சொன்னாங்க. வந்தாங்க மேலே போயிட்டு இருக்கோம். காலி கம் பார்ப்போம், பார்த்து போங்க காய்ஸ். ஒரு வழியாக ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. ஃபால்ஸையும் பார்த்தாச்சு. சாரி ஒரு வழியாக டேமுக்கு வந்தாச்சு. டேமையும் பார்த்தாச்சு. என் மாப்பிள்ளையெல்லாம் நின்றுட்டுருக்காங்க. நாங்கள் என்னென்னா குளிக்கலாமா என்னென்னு டபுள் மைண்டாக இருக்குது. ஏன்னா நைட்டே குளிச்சாச்சு, திரும்ப குளிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிடலான்னு தான் பார்க்குறோம். பார்ப்போம். பார்க்கு இந்த அளவுக்கு நீங்களும் கொஞ்சம் ரசிங்க. வந்தாச்சு, குண்டார் டேமை பார்த்தாச்சு. அவ்வளோதான் அவ்வளோதான் கிளம்புறோம். யாரும் குளிக்கல. இந்த மாப்பிள்ளை ஒருத்தர் மட்டும் தான் குளித்தான். இது யாருமே குளிக்கல. குளிர்னு சொல்லியிருக்கோம். காய்ஸ் இதோடு நான் விளாக் என் பண்ணிக்கிறேன். மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே லைக்கும் தட்டி விட்ருங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேரும் பண்ணிடுங்க. நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ கடினப்பட்டு திருவிழா படித்து உங்களுக்காண்டி வீடியோ போடுறேன். இதெல்லாம் இருக்கும். நீங்கள் வந்து எனக்கு ஒரு ஆதரவு கொடுங்க காய்ஸ். பாய். கஷ்டம்லாம் ஏமாத்துறோம் காய்ஸ். இந்த இடம் உங்களுக்கு நல்லா இல்லையா? அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓகே பாய் 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 பாய். காய்ஸ் ரிட்டர்ன் வரும்போது ஒரு அசம்பாவிதம் வந்து ஆகிப்போச்சு. என் மாப்பிள்ளை வண்டி வந்து ஆஃப் ஆகி போச்சு. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கோம். வண்டி அடைச்சிக்கிச்சு. அந்த வண்டியில் விழுந்தா இந்த வண்டி அந்த மாதிரி தான் கைஸ். ஆனால் நாங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணி ஓடி வந்துட்டோம். அவ்வளோ கைஸ். நாங்கள் வண்டி எப்படி ஜாய் போச்சு, கடைசியில் காலை வரி விட்டுருச்சு. டோட்ஸ் தான் போகணும்னு நினைக்க. பார்ப்போம். கைஸ் நாங்கள் டோரிஸ்ட்டு டீ கடைக்கு வந்துட்டோம். கைஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம கேட்ட பூஸ்டிங் வந்து இல்லை. அதனால் நம்ம ஸ்பைசி காஃபி வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். கைஸ்
காய்ஸ் நம்ம வண்டி இதாகி போச்சு. எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா காலில் கிக்கர் அடித்து காலும் ரத்தம் வருது. காய்ஸ் இன்னைக்கு பல அசம்பு ஆகி போச்சு. இந்த வண்டியில் கீர் பாக்ஸ் போயிடுச்சு, சலசலசம் சத்தம் கேட்குது. அந்த வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை. ஸ்டார்ட் ஆகணும்னு கழட்டி பார்த்தா கடைசியில் நம்மளுக்கு வந்து டிக்கியை போடாமல் விட்டான் போல், சாவி மாட்டிக்கிச்சு. இப்போ சாவி வர மாட்டேங்குது. இந்த சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.